எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பு அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கொடுக்கிற மேலான ஆதரவுக்கான கர்த்தரை துதிக்கிறேன். எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 1 சாமுவேல் 26:25 சொல்கிறது, நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொல்லி. பெரிய காரியங்களை செய்வாய். ஒருவேளை ஒரு வீக்காக இருக்கலாம், படிப்பின் காரியத்தில் ரொம்ப வீக்காக இருக்கும் பிரதர், நான் எங்கிறது பெரிய காரியம் செய்கிறது, எனக்கு விசுவாசம் ரொம்ப வீக்காக இருக்குது, நான் எங்கிறது பெரிய காரியம் செய்கிறது, எங்களை தெய்வ பயம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் எங்கிறது பெரிய காரியம் செய்கிறது என்று சொல்லி பல கேள்விகள் உங்களுக்குலாம் ஓடலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பெரிய காரியங்களை செய்வாய். அன்றைக்கு எதிரிகளை பார்த்து பயந்திருந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே என்று சொல்லி. ஒரு பயந்தாங்குழியை பார்த்து கர்த்தர் சொன்னார் பராக்கிரமசாலியே என்று சொல்லி. அவன் தைரியசாலியாய் கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை உலகம் உங்களை பலவீனர்களாய் பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் உங்களை பலவீனர்களாய் பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உங்களை தோற்று போறவர்களாய் பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உங்களை துச்சமாய் நினைக்கலாம். ஆனால் உங்களை மேன்மையாய் பார்க்கிற ஒரு கர்த்தர் சொல்லுகிறார், நீ பெரிய காரியங்களை செய்வாய். உன் படிப்பில் நீ பெரிய காரியம் செய்வாய், உன் வாழ்க்கையில் நீ பெரிய காரியம் செய்வாய், உன் வேலையில் நீ பெரிய காரியம் செய்வார். யாருக்கும் கொடுக்காத ஞானத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரே, யாருக்கும் கொடுக்காத பலனை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரே, யாருக்கும் கொடுக்காத அறிவை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரே, யாருக்கும் கொடுக்காத ஆதரவுகளை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரே. ஏன் நீ பெரிய காரியம் செய்ய முடியாமல் இருக்க முடியும்? நிச்சயம் செய்வீர்கள். யார் பெரிய காரியம் செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள். யாத்திராகமம் 34:10 சொல்லுகிறது, நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்களோ இல்லையோ, ஒரே ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது மாத்திரம்தான். அதை நான் உணர்ந்து சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளை நான் பேசும்பொழுது பாரத்தோடு பிரசங்கம் செய்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அவரின் குடும்பத்தோடு இருக்க வேண்டும், என் ஊழியத்தோடு இருக்க வேண்டும், என் வேலையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நீங்கள் முன்னிறுத்தி அவரோடு கூட நீங்கள் நடப்பீர்கள். ஆனால் நிச்சயம் சொல்லுகிறேன், என்ன தெரியுமா, நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். உங்கள் ஞானத்தை வைத்து செய்ய முடியாதது, உங்கள் படிப்பு அறிவை வைத்து செய்ய முடியாதது, உங்களுடைய திறமையை வைத்து செய்ய முடியாதது, உங்கள் ஆள்பலத்தை வைத்து செய்ய முடியாதது, உங்களுடைய பணபலத்தை வைத்து செய்ய முடியாத பல காரியங்களை கர்த்தர் கூட இருக்கும்போது செய்து முடிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். கைவிடவே மாட்டார். கர்த்தர் நிச்சயம் உங்களை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், உயர்ந்த ஸ்தானத்தில் நடக்க செய்வார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய தயவும் காருண்யம் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் ஆதரித்து வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பீராக. எந்தெந்த இடத்துல எல்லாம் தோற்று போய் நிற்கிறார்களோ என் பிள்ளைகள் ஜெயிக்கட்டும் ஆண்டவரே. வெற்றியை சுதந்திரிக்கட்டும். பெரிய காரியங்களை செய்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது, அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.